True Light Network. Truly beyond truth. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். 40,000 சப்ஸ்கிரைபர்ஸுடன் இந்த வார செய்தி தொகுப்புகளில் உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள்ள எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நம்ம ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனல்ல கிறிஸ்தவ செய்திகள் மாத்திரம் இல்லாம கிறிஸ்தவ தகவல்களும் பதிவிடப்பட்டு வருது. தொடர்ந்து நீங்க அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செய்தி தொகுப்புகளின் லிங்கை ஷேர் பண்ணுங்க. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். ஸ்வீடனில் நடைபெற்ற விசித்திரமான சம்பவம். 113 வருட பழமையான தேவாலயம் நகர்த்தி வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டது. ஐலாண்ட் ஆஃப் மடாஸ்கர் உலகின் 4வது மிகப்பெரிய தீவு, கிறிஸ்தவ விசுவாச தீவு என்று அழைக்கப்படுகிறது. லாஸ் ஏஞ்சலஸ் கடற்கரையில் நடந்த ஆராதனை மற்றும் ஞான நிகழ்வு. வடகொரியாவில் நடக்கும் ஊழியங்களை குறித்ததான ஒரு சிறப்பு தொகுப்பு. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் இந்திய கிரிக்கெட் பெண் வீரர். காலம் சென்ற சுவிசேஷகர் டாக்டர் பில்லி கிரகாம் அவர்களை கொலை செய்ய புறப்பட்ட துப்பாக்கி ஏந்திய ரவுடிகள். நடந்தது என்ன? பாடல் பிறந்த கதை I have decided to follow Jesus. இந்த பாடலை எழுதியது யார்? இந்த பாடலுக்கு பின்பாக உள்ள உண்மையான சம்பவம் என்ன? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடக்கும் வன்முறையை எதிர்த்து ஒடிசாவில் மாபெரும் போராட்ட அணிவகுப்பு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பேராயர் என்பவர் யார்? ஒரு பேராயர் எதிர்பார்ப்பது என்ன என்பதை அழகாய் ஆழமாய் பேசும் பேராயர். இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன்ல 113 வருட பழமையான ஒரு தேவாலயம் நகர்த்தி வேறொரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அங்கு நடந்த காரியம் சுவாரஸ்யமான ஒரு செய்தி தொகுப்பு அமைந்திருக்கு. அந்த செய்தி தொகுப்பு உங்களுக்காக. 1912 ஸ்வீடனில் கூஸ்டவ் விக்மன் என்கிற ஸ்வீடிஷ் கட்டிடக்கலை நிபுணர் மூலமாக கிருனா சர்ச் தேவாலயம் கட்டப்பட்டது. அநேக மரங்கள் மூலமாக கலைநயத்துடன் ஸ்வீடனின் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அழகிய வடிவில் கட்டப்பட்டது. 2001ஆம் ஆண்டு ஸ்வீடன்ஸ் மோஸ்ட் பாப்புலர் ப்ரீ 1950 பில்டிங் என்ற அங்கீகாரத்தையும் இந்த தேவாலயம் பெற்றது. கிருனா என்கிற பகுதியிலுள்ள 113 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த தேவாலயம் கிருனஸ் நியூ சிட்டி சென்டர் என்கிற புதிய பகுதிக்கு 5 கிலோமீட்டர் வரை நகர்த்தி செல்லப்பட்டது. Yeah, today it's a historical day here in Kiruna. We are moving our fantastic church that you see behind me. We are going to move it half the way today, so it's 5 kilometers in total. கிருனா நிலப்பரப்புகளில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களினால் தேவாலயத்திற்கு பாதுகாப்பு அற்ற சூழ்நிலை ஏற்பட்டதால் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் 672 டன் எடையுள்ள 113 வருடங்கள் பழமை வாய்ந்த கிருனா தேவாலயத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றி இருக்கின்றனர். இந்த ஆச்சரியமான சம்பவம் விஞ்ஞானத்தினால் சாத்தியமானது. தேவாலயத்தை நகர்த்தும் காட்சிகளை ஆச்சரியத்துடன் மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த அருமையான காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. பழமை வாய்ந்த தேவாலயங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அதற்கு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாய் அமைந்திருக்கிறது. ஐலாண்ட் ஆஃப் மடகாஸ்கர் உலகின் 4வது மிகப்பெரிய தீவாக கருதப்படுது. அது மாத்திரம் இல்லாம அந்த தீவை கிறிஸ்துவ விசுவாசிகள் நிரம்பிய ஒரு தீவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம்.
இந்திய பெருங்கடலிலிருந்து தென்கிழக்கு பகுதிகளில் ஆப்பிரிக்கா கண்டத்தின் அருகில் உள்ள உலகின் 4வது மிகப்பெரிய தீவாக கருதப்படுகிற மடகாஸ்கர் தீவு கிறிஸ்தவ தீவாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இங்குள்ள மக்கள் 85% பேர் கிறிஸ்தவர்களே. 1818 லண்டன் மிஷனரி சொசைட்டி என்கிற கிறிஸ்தவ இயக்கம் மூலமாக மிஷனரிகள் வந்து மடகாஸ்கர் தீவு ஊழியம் செய்ய ஆரம்பித்தனர். தீவில் உள்ள அநேக மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். ஆனால் வேதாகமம் மொழிபெயர்ப்பு அவர்கள் மொழியில் செய்யப்படவில்லை. 1835 ஆண்டு டேவிட் ஜோன்ஸ் மற்றும் டேவிட் கிரிஃபித்ஸ் என்கிற மொழிபெயர்ப்பாளர்கள் மூலமாக மடகாஸ்கர் தீவின் மக்கள் மொழியான மலாகசி மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்து முடித்தனர். ஆனால் 1830 1860 வரை உபத்திரவம் அதிகமாக இருந்தது. ஆனாலும் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் மற்றும் நற்செய்தியாளர்கள் இரத்த சாட்சியாக மரித்தனர். உபத்திரவம் பெருகினாலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அதன் பலனாகவே இப்பொழுது விசுவாச கிறிஸ்தவ தீவாக திகழ்ந்து வருகிறது மடகாஸ்கர் தீவு. இத்தீவு முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட நாம் ஜெபிப்போம். லாஸ் ஏஞ்சலஸ்ல அநேக ஆவிக்குரிய மாற்றங்கள் நடந்து கொண்டு வருது அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்புகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம். லாஸ் ஏஞ்சலஸின் கடற்கரையில ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்திருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அநேகர் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. கடந்த மாதத்தில் கலிபோர்னியாவில் உள்ள ஒரு கடற்கரையில் புகழ்பெற்ற பெண் சுவிசேஷகர் அப்போஸ்தலர் கேத்ரின் கிரிக் மூலமாக 5F சர்ச் திருச்சபையின் மூலமாக ரிவைவல் அட் த பீச் பேப்டைஸ் என்கிற நிகழ்வு நடைபெற்றது. இதில் இத்திருச்சபையை சார்ந்தவர்கள் 300க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கடற்கரையில் ஒன்று சேர்ந்து ஆராதனை நடத்தி 50க்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தனர். அப்போஸ்தலர் கேத்ரின் கிரிக் என்கிற பெண் சுவிசேஷகர் அமெரிக்காவில் சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகிறார். தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையை இவருடைய கூட்டங்களில் நாம் காணலாம். அதில் சில காணொளி உங்கள் பார்வைக்கு. Her eyes just opened up. She was blind. She can see clearly. கலிபோர்னியாவில் நடந்த ஞானஸ்தான நிகழ்வுகளிலும் அநேகர் சுகம் பெற்றனர். ஊனமுற்றோர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நடந்தனர். அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி நிகழ்வுகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். வடகொரியால நடைபெற்று கொண்டிருக்கிற ஊழியங்களின் காரியங்கள் என்ன? பெண் கிரிக்கெட் வீரர் எவ்வாறா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க? டாக்டர் பில்லி கிரகாம் குறித்ததான ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பு. இவைகளை குறித்த தொகுப்புகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். Did you know நம்ம தமிழ் பைபிளை தங்கிலீஷில் வாசிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? எஸ், நம்ம வாட்ஸ்அப்லலாம் டெக்ஸ்ட் பண்ணுறோம்ல, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோம்ல, தமிழை வந்து இங்கிலீஷில் அனுப்புவோம்ல. அதே மாதிரி நம்ம ஃபுல் பைபிளையுமே தங்கிலீஷில் வந்து பிரிண்ட் பண்ணி சூப்பராக ஒருத்தவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பைபிளை நான் வந்து இப்போ ரீசெண்டாக கோத்ரூ பண்ணேன். ரொம்ப அழகாக தமிழில் ஒரு எழுத்து கூட இத்துங்கிற ஒரு வார்த்தை கூட மாறாமல் பர்ஃபெக்டாக வந்து நம்ம தமிழ் பைபிளை அப்படியே வந்து தங்கிலீஷில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது, நான் வந்து தங்கிலீஷ் நல்லா படிப்பேன், இங்கிலீஷ் நல்லா புரியும், பேசுவேன், படிப்பேன், ஆனால் வந்து தமிழில் வந்துட்டு சரளமாக என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த தங்கிலீஷ் பைபிள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தங்கிலீஷ் பைபிளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் லிங்க் டைரெக்டாகவே சென்ட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக இந்த கூப்பன் கோடை மிஸ் பண்ணாதீங்க, 10% ஆஃபரோட நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே.
மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு மிக ஆபத்தான ஒரு இடம் வடகொரியா. அங்கிருக்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவருடைய ஊழியத்தை வைராக்கியமா செய்கிறதற்கு அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறாங்க. சீனால இருந்தும் தென்கொரியால இருந்தும் அநேக நற்செய்தியாளர்கள் ஆண்டவருடைய கிருபை நிமித்தமா ஊழியங்களை வெற்றிகரமா செய்து கொண்டு வராங்க. அவைகளை குறித்ததான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. வடகொரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களின் நிலையை கடந்த கிறிஸ்தவ செய்திகள் தொகுப்பில் பார்த்தோம். வடகொரியாவில் ஊழியம் செய்வது மிகவும் கடினமான காரியமாகும். வடகொரிய அரசாங்கம் கிறிஸ்தவர்கள் ஊழியங்கள் செய்வதை தீவிரமாக எதிர்த்து வருகிறது. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கிறிஸ்தவ ஊழியங்களை செய்ததற்காக தண்டனையை அனுபவித்து வருகின்றனர். ரேடியோ ஃப்ரீ ஏசியா என்கிற நிறுவனத்தின் அறிக்கையின்படி 5 கிறிஸ்தவர்கள் வேத வகுப்பு நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டனர் என்று கூறுகின்றனர். ஆனாலும் தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் ரகசியமாக தேவனை ஆராதித்து வருகின்றனர். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கொரியன் கிறிஸ்டியன் ஃபெடரேஷன் KCF, பான்சு சர்ச், சில்கால் சர்ச் மற்றும் சர்ச் ஆஃப் த லைஃப் கிவிங் ட்ரினிட்டி மற்றும் பியாங்யாங் தியாலஜிக்கல் செமினாரி போன்ற சபைகள் கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசத்திற்கு உதவியாக இருந்து வருகிறது. ஆனாலும் வடகொரியாவின் முழு கட்டுப்பாட்டில் இச்சபைகள் சுற்றுலா பயணிகளுக்காக இயங்குகிறது. மற்றும் சில கிறிஸ்தவ இயக்கங்கள் ரகசியமாக வடகொரிய விசுவாசிகளுக்கு உதவி செய்து வருகின்றனர். கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கொரியா என்கிற இயக்கம் அநேக மக்களுக்கு மருத்துவ வசதிகளும் விவசாய கருவிகளும் சூரிய மின்சக்தி மூலமாக தண்ணீர் எடுப்பதற்கு கருவிகளையும் கொடுத்து வாங்கா புரோவின்சஸ் கேசாங் மற்றும் பியாங்யாங் என்கிற இடங்களில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை சந்தித்து வருகிறது. வாய்ஸ் ஆஃப் த மார்ச்சர்ஸ் என்கிற இயக்கம் ரகசியமாக சபைகளை நடத்தி ஜனங்களுக்கு வேத வகுப்புகளை நடத்தி வருகிறது. கேலப் மிஷன் என்கிற நிறுவனம் ஆயிரக்கணக்கான வடகொரிய மக்கள் நாட்டை விட்டு தப்பிப்பதற்கு உதவி செய்து அவர்களை பாதுகாப்பான சூழ்நிலையில் வைத்து பராமரித்து வருகிறது. கிறிஸ்டியன் எய்ட் மிஷன் மற்றும் அதர் கிராஸ் ரூட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்கிற கிறிஸ்தவ இயக்கங்களும் ரகசியமாக வடகொரியாவில் ஊழியங்களை செய்து வருகிறது. தென்கொரியாவும் வடகொரியாவுக்கு ரகசியமாக நற்செய்தி பணியாளர்களை அனுப்பி வடகொரிய தேசத்திற்கும் வேதாகமங்கள் மற்றும் நிவாரண பொருட்களை அனுப்பி வைக்கின்றது. தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் வடகொரியாவில் ஊழியம் செய்து வரும் மிஷனரிகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அநேக விளையாட்டு வீரர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறத சில செய்தி தொகுப்புகள்ல நம்ம பார்த்து கொண்டு வரோம். இந்திய கிரிக்கெட் பெண் வீரர் ஒருவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க சொல்லி இருக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. இந்திய கிரிக்கெட் பெண் வீராங்கனையான ஜெமிமா ராட்ரிக்ஸ் தனது கிறிஸ்துவ விசுவாசத்தை பொதுவெளிகளில் வெளிப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி வருகிறார். அவர் தனது சிறுவயதில் ஏற்பட்ட பாதிப்பினால் யாருடனும் அதிகமாக பேசாமல் தனிமை உணர்வால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தார். 10 பேருக்கு நடுவில் கூட சென்று நிற்பதற்கு பயப்படுவார். ஆனால் இப்பொழுது 1,00,000க்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகளில் விளையாடி சாதனை படைத்து வருகிறார். இது எவ்வாறு சாத்தியம் என்று அவர் கூறினது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. தேவனுடைய வசனம் அவருக்கு விடுதலை அளித்தது. Also, this one scripture from the Bible really motivated me to, go ahead. It was in Jeremiah 29:11. So it says, God says, "For I know the plans I have for you, plans to prosper you and not harm you, plans to give you a hope and a future." பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஜெமிமா ராட்ரிக்ஸ்க்கு இருந்த அனைத்து பயத்தையும் தேவனுடைய அன்பு புறம்பே தள்ளியது. இப்போது தேவனுடைய சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கூறின தேவனை மகிமைப்படுத்தும் வார்த்தைகள் உங்கள் பார்வைக்கு. Perfect love casts out all fear. So I have been a very anxious person, but the more I realize Jesus' love and what He's done for me, the more it's helped me. I don't know how to explain it, but it's just a conviction that the more it's helped me rise above my fears. And today, if you go to see, like it's the same thing. Like my Father in heaven doesn't judge me based on how I do today, or judge me, okay, if I do well if I do well today, He loves me a lot. If I fail, He'll get lost or He'll kick me. It's not that. His love for me is constant and His love for me is the same. And I think that is one thing that gives me stability in this life,
that, in the ups and downs, one thing is for sure and one thing never changes is God's love for me. உடைக்கப்பட்டிருக்கும் அனைத்து வாலிபர்களையும் தேவன் உருவாக்க வல்லமை உள்ளவர் என்பதை இவருடைய சாட்சியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் மகிமைப்படுவாராக. பிரபல சுவிசேஷகர் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் பேசிய ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு துப்பாக்கி ஏந்திய 10 நபர்கள் அவரை கொலை செய்யும்படியா வந்திருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியம் என்ன, அது குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. உலகமெங்கும் சென்று சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி பல லட்ச ஜனங்களை இயேசுவண்டை வழிநடத்திய காலம் சென்ற சுவிசேஷகர் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களை குறித்து நாம் அறிவோம். அவர்கள் ஊழியம் செய்த காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஃபுட்பால் மற்றும் கிரிக்கெட் அரங்கங்களில் ஒன்று திரளுவார்கள். அப்படி 1959 ஆண்டு பிப்ரவரி மாதம் கூடின லட்சக்கணக்கான மக்களின் மத்தியில் ஜார்ஜ் என்பவன் தலைமையில் 10 ரவுடிகள் துப்பாக்கிகளை மறைத்து வைத்திருந்து கடைசி ஆல்டர் கால் சமயத்தில் 10 பேரும் முன் சென்று டாக்டர் பில்லி கிரஹாமை சுட்டு கொலை செய்ய கூட்டத்தில் ஊடுருவி இருந்தனர். அப்போது நடந்தது என்ன? நாங்கள் 10 பேர் அந்த கூடுகைக்கு பில்லி கிரஹாமை கொல்லும்படியாக போயிருந்தோம். எங்கள் ஒவ்வொருவரிடம் துப்பாக்கிகள் இருந்தன. என்னுடன் வந்தவர்களை நான் அழைத்தேன். நாங்கள் பச்சை நிற உடை அணிந்து சென்றிருந்தோம். பில்லி கிரஹாம் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த இடத்தை சுற்றி ஒருவரை ஒருவர் பார்க்கும் வகையில் நாங்கள் எங்களிடையே இடைவெளி விட்டு நின்று கொண்டிருந்தோம். சரியான நேரம் வரும் வரை அதை விட்டுவிடுவோம் என்று முடிவு செய்தோம். அதற்கு முன்பு அல்ல, சரியான நேரம் வரும்போது பில்லி கிரஹாமை கொல்வோம் என்று நினைத்திருந்தோம். என்னுடைய துப்பாக்கி என்னுடைய உரைக்கு அடியில் இருந்தது. நான் அங்கே நிற்கிறேன். நான் இந்த மைதானத்தை சுற்றி பார்த்தேன். இவ்வளவு மக்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்தேன். நான் திரும்பி பார்த்தபோது திடீரென்று ஒரு குரல் என்னிடம் சொன்னது, நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஜார்ஜ்? நான் உடனே திரும்பி பார்த்தேன். அப்பொழுது யாரும் இல்லை. எனக்கு தெரிந்தவர்கள் யாருமே அங்கு இல்லை. அதை கேட்டபொழுது எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. சரி, இது நீர்தான் கடவுளே என்று நான் நினைத்தேன். என் தகப்பனை என்னிடமிருந்து நீர் எடுத்து விட்டீர். என்னை மிகவும் நீர் வேதனைப்படுத்தி விட்டீர். நான் ஏன் உம்மை நேசிக்க வேண்டும்? நான் ஏன் உம்மை பற்றி கவலைப்பட வேண்டும்? அதுக்கு கடவுள் சொன்னார், ஜார்ஜ், நான் உன் தகப்பனை எடுத்தது உன்னை கவலைப்படுத்துவதற்கோ வேதனைப்படுத்துவதற்கோ அல்ல. பிறகு அவர் சொன்னார், உண்மையாகவே உன்னை கவலைப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன். இந்த ஒரு சமயத்தில் நான் அப்படியே கொஞ்சம் கலங்க ஆரம்பித்தேன். 7.5 வயதிற்கு பிறகு இதுவரை நான் கண் கலங்கி அழுததே இல்லை. அதை பற்றி அப்படியே நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். பிறகு அந்த முக்கியமான நேரம் வந்தது. திடீரென்று நான் கதறி அழுக ஆரம்பித்தேன். நான் அழுது கொண்டே இருந்தேன். என்னுடைய துப்பாக்கி என்னுடைய உரையில் இருந்தது. அதை எடுத்து தரையில் போட்டு முன்பகுதிக்கு நான் வேகமாக ஓடினேன். There may be many factors that led you to this moment, but there is a climactic moment when you give your life to Christ. And you do it by faith. Faith in Christ. ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், நாங்கள் 10 பேர் போயிருந்தோம். அந்த இரவில் அதில் 9 பேர் மனம் மாறினோம். அங்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு புரியவே இல்லை. எங்களையே அறியாமல் நாங்கள் செய்த தவறுகளை சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தோம். அது உண்மையாகவே ஒரு நல்ல இரவாக இருந்தது. பிரியமானவர்களே, எவரையும் மாற்ற இயேசுவின் அன்பினால் முடியும் என்பதற்கு இந்த சாட்சி மிக வல்லமை கொண்ட சாட்சியாகும். டாக்டர் பில்லி கிரஹாமை சுட்டு கொலை செய்ய வந்த 10 ரவுடிகளில் 9 பேர் அன்றைய தினமே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தின இந்த சம்பவம் வெறும் கதையல்ல, மனித உள்ளங்களை ஊடுருவி பாயும் தேவ வார்த்தை எவ்வளவு வல்லமை மிக்கது என்பதற்கு நிகழ்ந்த உண்மை சம்பவம். I have decided to follow Jesus என்கிற பாடலின் பிறந்த கதை என்ன? அது மாத்திரம் இல்லாம ஒடிசால நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் போராட்ட அணிவகுப்பு, அது மாத்திரம் இல்லாம ஒரு உண்மையான பேராயர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரியங்களின் செய்தி தொகுப்புகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். ஹாய்ண்ணா, சாப்பிடாம என்ன பண்றீங்க போன்ல? அதுவாமா, ஆர் கனெக்ட்ல இருக்கிற நம்ம குரூப்ல பிரேயர் கோர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஆர் கனெக்ட் ஆப்பா,
சரி அப்படியே அந்த குரூப்ல என்னையும் ஆட் பண்ணுங்களேன். நீங்க போடுற ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நானும் பாக்குறேன். நீ தான் ஏற்கனவே பல சோஷியல் மீடியா குரூப்ல இருக்கே, அப்புறம் இருக்கு இந்த குரூப். அண்ணா இப்பெல்லாம் சோஷியல் மீடியால கிறிஸ்டியன் கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஆமாம்மா, ஆர் கனெக்ட்ல அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆர் கனெக்ட் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்டியன்ஸ்க்கான ஆப். அதில் நம்ம டேட்டாவும் சேஃபாக இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதனால தான் நானே யூஸ் பண்ணுறேன். ஓ, அந்த ஆப்ல இவ்வளோ விஷயம் இருக்கா? அப்புறம் என்ன என்னையும் ஆட் பண்ணுங்க. உடனே பண்ணுறேம்மா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எக்கச்சக்கமான பர்சனல் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை எங்கேஜிங்காக வச்சு உங்கள் ஃபேமிலியோட ஜபமும் பண்ணிக்கலாம். அண்ணா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். தி ஆர் கனெக்ட் ஆப் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் பாதுகாப்பான தளம். வாவ், நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எஸ், ரொம்ப சந்தோஷத்துடன் தமிழ் காஸ்பல் மியூசிக்கின் மிகப்பெரிய முயற்சிக்கு உங்களை அறிமுகப்படுத்த போறேன். காட் மியூசிக் ஆப். நமக்கு ஃபேவரட்டான பழைய கீர்த்தனை பாடல்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாத்தையும் காட் மியூசிக் ஆப்ல கேட்க முடியும். இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே நமக்கு பிடிச்ச சாங்ஸை நாம பாடுறதுக்கு மியூசிக் ட்ராக்ஸும் இருக்கு. அந்த சாங்ஸ்க்கு நீங்க மியூசிக் பிளே பண்ணணும்னு ஆசைப்பட்டா கார்ட் ஷீட்ஸும் இருக்கு. நீங்களும் சாங்ஸ் எழுதி ரிலீஸ் பண்ணியிருந்தா அதை இந்த ஆப்ல ஃபீச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் us at godmusicapp.com. Welcome to the God Music family. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், தமிழில் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்கிற இந்த ஒரு பிரபலமான பாடல் பிறந்த கதை என்ன, அதை குறித்து விவரிக்கிறது இந்த ஒரு செய்தி தொகுப்பு. 160 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து தேசத்தின் வேல்ஸில் நடைபெற்ற எழுப்புதலின் அலை இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அமெரிக்கன் பாப்டிஸ்ட் மிஷனரிகள் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் காரோ பழங்குடியினர் மத்தியில் தீவிர சுவிசேஷ பணியை செய்தனர். இந்த காரோ பழங்குடி மக்கள் வெளியாட்கள் அவர்கள் கிராமத்திற்குள் நுழைந்தாலே தலையை வெட்டி கொலை செய்து விடுவர். அமெரிக்க மிஷனரியின் முயற்சியால் நாக் செங் என்னும் காரோ இனத்தவர் தன் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இனத்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தான். இதை கேள்விப்பட்ட ஊர் தலைவன் நாக் செங்கை மிரட்டி இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும்படி வற்புறுத்தினான். நாக் செங் மறுத்துவிட ஊர் தலைவன் அவனையும் அவன் மனைவி 2 பிள்ளைகளையும் மரத்தில் கட்டி வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டினான். நாக் செங் ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் என்று தன்னுடைய மொழியில் கூறினான். கோபமடைந்த ஊர் தலைவன் நாக் செங்கின் 2 ஆண் பிள்ளைகள் மேலும் அம்புகள் எய்து கொலை செய்தான். நாக் செங் அவன் கண் எதிரே 2 பிள்ளைகளும் இரத்த வெள்ளத்தில் மரித்திருக்க ஊர் தலைவன் நாக் செங்கை மறுபடியும் பார்த்து, இதோ உன் குழந்தைகள் இறந்து விட்டனர், உன் மனைவி மட்டும்தான் பாக்கி, இப்போதாவது இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து உயிர் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று கோபமாக கூறினான். நாக் செங் மிக ஆணித்தரமாக though no one joins me still I will follow என்று தன்னுடைய மொழியில் பாடினான். உடனே ஊர் தலைவன் தலையசைக்க நாக் செங்கின் மனைவியின் மீது அம்பு எய்யப்பட்டு அவளும் மரித்தாள். ஊர் தலைவன் நாக் செங்கை பார்த்து, உனக்கு கடைசி தருணம், நீயாவது பிழைத்துக்கொள், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடு என சொல்ல நாக் செங்கின் கண்களில் கண்ணீரோடு the cross before me, the world behind me, no turning back என்று தன்னுடைய மொழியில் பாடினான். நாக் செங் பாடிக்கொண்டிருக்கும் போதே அவன் மேல் அம்பு எய்யப்பட்டது. நாக் செங் துடி துடித்து இரத்த சாட்சியாய் மரித்தான். இவ்வளவு வைராக்கியமாக தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாக் செங் மரித்த சம்பவம் 4 பேரையும் கொலை செய்த அந்த ஊர் தலைவனையே சிந்திக்க வைத்தது. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை கண்டு ஊர் தலைவன் அதிர்ந்து போய் தன் வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணித்து அனைத்து காரோ இன மக்கள் வாழும் கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்தான். காரோ மக்கள் மத்தியில் பெரும் எழுப்புதல் ஏற்பட்டு கூட்டம் கூட்டமாக காரோ மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர்.
நாக்சாங்கின் இறுதி வரிகளை இந்திய மிஷனரி சாது சுந்தர் சிங் அவர்கள் மறுவடிவம் கொடுத்து எழுதப்பட்ட பாடல்தான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கேன் நான் என்ற பாடல். இன்று வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் கோதுமை மணிகளாய் மரித்த நாக்சாங்கின் குடும்பமே ஆகும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான வன்முறைகள், உபத்திரவங்களின் காரியங்களை சில செய்தி தொகுப்புகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உபத்திரவங்கள், இந்த மாதிரியான வன்முறைகளை எதிர்த்து ஒடிசால ஒரு மாபெரும் அணிவகுப்பு, போராட்ட அணிவகுப்பா நடைபெற்று கொண்டிருக்கு. அங்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஒடிசாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடக்கும் மத வன்முறைகள் ஏராளமாக நடந்து வருகின்றது என்பதை நாம் அறிவோம். மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் குடும்பம் எரித்து கொலை செய்யப்பட்டது முதல் 2008 கந்தமால் மாவட்டத்தில் நடந்த கொடிய உபத்திரவங்கள் தொடர்ந்து ஒடிசா மாநிலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன் செயல்கள் அதிகரித்து கொண்டேதான் உள்ளது. அநேக ஒடிசா பழங்குடியினர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மத வன்முறையாளர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதை கண்டித்து ஆகஸ்ட் 19 ராலி அகைன்ஸ்ட் கிறிஸ்டியன் பெர்சிக்யூஷன் என்கிற தலைப்பில் மாபெரும் எதிர்ப்பு ஊர்வலத்தை ஒடிசாவின் ரோர்கெலா என்கிற இடத்தில் கிறிஸ்தவர்கள் நடத்தியிருக்கின்றனர். இதில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பிஷப் கிஷோர் குமார் குஜூர் இதை தலைமை தாங்கி வழிநடத்தினார். ஒடிசாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடக்கும் மத வன்முறைகளை பிரதமரின் கவனத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் செய்யும் நற்காரியங்களை தவறாக சித்தரித்து கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று மத வன்முறையாளர்கள் மற்றும் அதிகாரத்துவத்தில் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் மீது மத வன்முறை தாக்குதல் செய்கின்றனர். இதனால் கிறிஸ்தவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுகின்றனர். உடைமைகளும் வீடுகளும் சூறையாடப்படுகிறது. இதை கண்டித்தே இந்த மாபெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றனர். ஒடிசாவில் மருத்துவ சேவை, கல்வி சேவை மற்றும் பொது சேவை செய்வதற்கு உள்ள தடைகள் நீங்க தியாக மனப்பான்மையோடு உழைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடக்கும் வன்முறைகள் நிறுத்தப்பட நாம் ஜெபிப்போம். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட பேராயர் என்பவர் யார்? அப்பேற்பட்ட பேராயர்களிடம் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை அழகாகவும் ஆழமாகவும் விவரித்திருக்கிறார் சென்னையில் பொறுப்பேற்ற புதிய பேராயர் அவர்கள். அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சென்னை பேராயத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்பிற்குரிய ரைட் ரெவரண்ட் ஏ. பால் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு திருச்சபை கூட்டத்தில் ஒரு புதிய பேராயராய் தான் எதிர்பார்ப்பது என்ன, உடனடியாக செய்யப்போவது என்ன என்பதை மிக அழகாய் கூறியுள்ளார். அவர் பேசின காணொளி உங்கள் பார்வைக்கு. நம்மெல்லாம் அவருடைய வேலைக்காரர்கள். பேராயர் என்பதெல்லாம் ஒரு பொசிஷன், ஒரு டைட்டில் தாங்க. ஆனால் பேசிக்கா இந்த சென்னை பேராயத்தினுடைய பணியாளராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். முதன்மை பணியாளராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். We always cherish, nourish and celebrate the church. திருச்சபையை தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரே ஒரு வேண்டுகோளை இந்த அவையிலே நான் வைக்க விரும்புகிறேன். யாரும் தப்பா எடுத்துக்காது. திருச்சபை கடவுளுடைய. இந்த திருச்சபையை சோசியல் மீடியால போட்டு தப்பான கருத்தை சொல்லி, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி யாரை அசிங்கப்படுத்துறோம்? நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே. சர்ச் பிலாங்ஸ் டு காட். நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும். We'll all work together. It's a team effort. யாருக்காக உழைக்கிறோம் இல்லையா? அதனால இது ஒரு காரியம். நான் முடிக்கிறேன். இன்னையோட இந்த ஷால் போத்துறது, இந்த பழத்தை எடுத்துட்டு வர்றது இன்னையோட
இதை ஸ்டாப் பண்ணி. Don't make us divine. We are not divine. We are human. நாங்க என்ன பெரிய டிவைன் மாதிரி இல்ல கடவுள் மாதிரி இல்ல. We are fragile. We are weak. உங்க ஜெபத்தினால தான் we get strengthened to the ministry. அதான் நான் சொன்னேன். The court case, அந்த கேஸ், litigations, அப்படி இப்படி சர்ச்சை கொண்டு போய் we move the church to the court. So it's a curse. அதனால we have to rethink, reorient and relive a faith testifying the gospel of Christ. But by the pure grace of God brought the church back into existence. ஒருத்தர் தாங்குவோம், ஒருத்தர் மன்னிப்போம், ஒருத்தர் ஏற்றுக்கொள்வோம். இவனுக்கு கோல் கொடுத்துட்டாங்க, authority, I have got authority அப்படின்றது இல்லைங்க. The authority to forgive, the authority to reconcile, the authority to embrace, the authority to respect, the authority to wash one's feet. இதுதான் அந்த authority. பிரியமானவர்களே, கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படும் திருச்சபை தலைவர்கள் மற்றும் பேராயர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் மந்தைக்கு மாதிரியாகவும் வழிநடத்த அவர்களுக்காக கருத்தாய் ஜெபித்திடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் கிறிஸ்தவ தகவல்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளுக்கும் கிறிஸ்தவ தகவல்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக்கொள்ள மறவாதிருங்க. நம்ம செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடும் கிறிஸ்தவ தகவல்களோடும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட்ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.